ஹாய் காய்ஸ், ஜுகீஸ் வியூவில் இன்றைக்கி சூப்பரான குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மண் பாத்திரத்தில். ஸோ மண் பாத்திரத்தில் செய்கிறப்போ டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியான வேலை சாப்பிட்றப்போ. வாங்க இது எப்படி சேர்த்து வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு மண் பாத்திரத்தை செய்ய போறதுனால மண் பாத்திரத்தை எடுத்துட்டு அது கூட 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை, வெறும் எண்ணெய் மட்டும்தான். அதனால 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு இலை, ஒரு பெரிய சைஸ் பட்டை, 5 கிராம்பு, கல்பாசி, 3 ஏலக்காய், இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த குஸ்காவுக்கு டேஸ்ட் கொடுக்க போது இஞ்சி பூண்டு விழுதும் ஸ்டார்டிங் போட்ட ஸ்பைசஸ் தான். ஸோ அதை உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கூட்டவும் குறைச்சவும் செஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு செஞ்சிட்டு இருக்கேன். மண் பாத்திரத்தை நம்ம மிதமான சூட்ல செய்யறப்போ நம்மளுக்கு ஸ்லோவான ப்ராசஸ்ல குக் ஆகும். சாப்பாடு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான வேல இருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா சாஃப்டா ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து மல்லி, ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ரெண்டு மசாலா தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 2 திக்கான டேபிள் ஸ்பூன் திக்கான கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிர், தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டா ஒரு தொக்கு பதத்துல வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா அதை வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கிளாஸ்ல தான் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதே கிளாஸ்ல 2 கப் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டு ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையா அதையும் கலக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட அந்த ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிருக்கோம். 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு தண்ணி வடிகட்டிட்டு அதையுமே நம்ம இது கூட ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு பொறுமையா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும், அரிசி உடையாம. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நம்ம அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்பயே அரிசி நல்லாவே பாதி குக் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மறுபடியும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம தம் போடலாம். இது பனானா இலை இருந்தா இந்த பனானா இலைய மேல போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் தம் கட்டலாம். இதுக்கு மேல மூடி போட்டு ஏதாவது ஒரு வெயிட்டை எடுத்து வைங்க. நான் ஒரு கல் எடுத்து வச்சிடறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணுங்க. அப்பதான் அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ரைத்தா கூட சாப்பிட்றப்போ டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான கண்டென்ட்க்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.